ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் இருப்பாங்க கரூர் மக்கள். ஏன்னா அந்த மரண ஓலம் இன்றைக்கும் நமக்கு எல்லாம் ஒழிச்சிட்டே இருக்கு இல்லையா? அன்றைக்கி நடந்த சம்பவம், அந்த கூட்ட நெரிசல், கலேபரமாக அந்த இருந்த காட்சிகள், ஒரு ஏதோ பாம் பிளாஸ்ட் நடந்த மாதிரி, இல்லை ஒரு போர் நடந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களுடைய செருப்புகள், பெண்களுடைய செருப்பு, அது இது துணிமணிகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடமா அது காட்சி அளிச்சது. அதுதாங்க திருப்பி எல்லாருக்கும் மனக்கண் முன்னாடி வரும். மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி வரிசையாக நின்று எல்லாம் பண்ண போகிறாங்களா? நிச்சயமாகவே அந்த வரவேற்பு அவருக்கு கிடையாது. அந்த வரவேற்பு கரூர் மக்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரூரில் தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்கணும். அங்கே அந்த வாய்ப்பு இவங்களுக்கும் கொடுக்கப்படலை, திமுகவுக்கும் கொடுக்கப்படலை. வாய்ப்பு கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்சம் கூட அதற்கு நன்றி இல்லாமல், தகுதியே இல்லாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் வெளியேறி இருக்கிறது, தாவேக்காவுக்கு போயிருக்கிறது, அந்த தொகுதி மக்களையே மோசமாக அவங்க ஏமாற்றிருக்காங்க.